வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதற்கு கால்சியம் மற்றும் விட்டமின் டி மிக அவசியம். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்குமே எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஸோ எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா உணவு மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் அல்லது மாலை வேலை 15 நிமிடங்கள் சூரிய ஒளி படுமாறு நம்ம நடக்கிறது விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து தான் எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நமக்கு எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி மட்டும் இல்லாமல் எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ராகி, கேழ்வரகு இருக்குங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அனைத்து தானியங்களிலுமே அந்த ராகியில் தான் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ராகியை நீங்கள் எடுத்துக்கணும், கேழ்வரகு எடுத்துக்கணும். இது எலும்பு தேய்மானம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது எலும்புகள் பலவீனமானதுக்கு அப்புறம் சரி பண்ணுறதை விட அது தேய்மானம் ஆகாமல் முன்னாடி தடுக்கணும்னா சிறுதானியங்கள் முக்கிய பங்கு வகிக்கும். அதில் கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். கம்பு மற்றும் சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக்கும். ஆகையால் இந்த மாதிரி சிறு தானியங்கள் முழு தானியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை, அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை இது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளும் போது அடிப்படையாகவே இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ அதில் முக்கியமாக முருங்கைக்கீரையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. வாரத்தில் 2 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வது, இல்லை முருங்கைக்கீரையை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிறது, பொரியல் மாதிரி சேர்த்துக்கிறது, முருங்கை பொடி மாதிரி எடுத்துக்கிறது, இது எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சிறந்தது தான். பிரண்டை கீரையை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை கீரைக்கு எலும்பு ஒட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. இது எலும்பு முறிவு மற்றும் எலும்பு தேய்மானத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரண்டை கீரையுமே நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் 1 தடவையோ அல்லது 2 தடவையோ சாப்பிட்டீங்கன்னா எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அந்த வகையில் கீரைகள் மற்றும் காய்கறிகளில் அகத்திக்கீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலையுமே அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் சத்து அடிப்படையாகவே எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்து. அப்போ நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, பிரண்டை, அகத்திக்கீரை மட்டும் கிடையாது, இது கூடவே சேர்த்து நிறைய கீரை வகைகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா தினமும் காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம். வாரத்தில் 1 தடவை சுழற்சி அடிப்படையில் பல்வேறு வகையான கீரைகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அடிப்படையான எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். ஸோ தினமும் 1 டம்ளர் பசும் பால் குடிக்கிறது எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை வழங்கும். இந்த பசும் பால் நீங்கள் எப்போ குடிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குடித்தாலே போதுமானது தான். இந்த பால் பிடிக்காதவங்க தயிர், பன்னீர் அல்லது மோரை சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதாம் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கும். குறிப்பாக தயிர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் சத்துக்கள் இருக்குது. இது உங்களுக்கு இந்த தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் சத்துக்களை உறிஞ்சதற்கு ஹெல்ப் பண்ணுறதால எலும்புகளுக்கு வேண்டிய சத்துக்களை உங்களுக்கு உறிஞ்சி ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், இது போல் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் தினமும் பால் மற்றும் பால் பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். விதைகள் மற்றும் பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதில் எள்ளு, கொண்டைக்கடலை, சோயாலாம் எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறிய விதையாக எள்ளு இருந்தாலுமே இதில் கால்சியம் மிக அதிகம். எள்ளு உருண்டை அல்லது உணவுகளில் எள்ளு சேர்த்துக்கொள்வது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை மற்றும் சோயாலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் புரதச்சத்தோடு சேர்த்து எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்களும் இருக்குது. அப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி நிறைய அக்ரூட் பருப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், இந்த மாதிரி நிறைய விதைகளும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு
போதுமான அளவுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இன்னும் வந்து பழங்கள் மற்றும் இன்னும் பிற நிறைய உணவுகளும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்குல நார் சத்து மற்றும் தாதுக்கள் வந்து அதிகம். இது எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கிறதால கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு துணையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் நீங்கள் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை காட்டிலும் எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த உணவுகள் என்னென்னதை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த உணவுகள் விலகி எலும்புகளை பராமரித்துக்கலாம். அந்த வகையில் அதிகப்படியான உப்பு வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா எலும்புகளை அந்த உப்புகள் வந்து நமக்கு பலவீனப்படுத்தும். இப்போ உப்புகள் இருக்கக்கூடிய சோடியம் உடல் இருக்கக்கூடிய கால்சியத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த கால்சியத்தையுமே நீங்கள் இழந்துறதால எலும்புகள் பலம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய உணவுகளான சிப்ஸு, ஊறுகாய், கருவாடு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய தின்பண்டங்கள், உடனடி உணவுகள், இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு இதெல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்பானங்கள், கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 1% கூட நன்மைகள் கிடையாது. இதை நீங்கள் சுவைக்காக எடுத்துக்கொள்ள போய் இது உங்களுடைய உடல் அமைப்பை பாதிச்சிடும். இப்போ கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்களில் பாஸ்பாரிக் அமிலம் வந்து இருக்குது. ஸோ பாஸ்பாரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் போது அதை சமன் செய்ய முடியாமல் உடலில் எலும்புகள் இருக்கக்கூடிய கால்சியத்தை அது பயன்படுத்த தொடங்கும். இதனால் எலும்புகள் வந்து மென்மையாக ஆரம்பித்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு மெலிவு நோய் உங்களுக்கு வந்து ஏற்படும். இளம் வயதிலேயே எலும்புகள் முறிந்து விடக்கூடிய, மெலிந்து விடக்கூடிய, உடைந்து விடக்கூடிய அபாயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எப்போதுமே கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதிகப்படியான கெஃபைன் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக காஃபி எல்லாம் வந்து நீங்கள் அளவோடு தான் எடுத்துக்கணும். அதிகமாக காஃபி அல்லது டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் வந்து போதுமான அளவுக்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சாமல் தடுக்கும். ஸோ அதை தடுக்கிறதால உங்களுக்கு போதுமான அளவுக்கு எலும்புகளுக்கு பலம் பெறக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கலன்னா எலும்புகள் வலுவிழந்து போயிடும். அப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேலே காஃபி, டீ குடிக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபி, டீ எடுத்துக்கலாம் 1 கப்பு. ஈவினிங் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது 1 கப் காஃபி, டீ எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது தான். காஃபி அல்லது டீ தான் சொல்லியிருக்கேன். அதுதான் நீங்கள் வந்து 2 கப், அது 2 தடவை எடுத்துக்கிட்டீங்க, அதுவே போதுமான. இதுவே காலையில் வெறும் வயிற்றுலாம் காஃபி, டீ குடிக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, ரிஃபைனடு சுகர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் வந்து உங்களுக்கு பலவீனமாக ஆரம்பிக்கும். அதிகப்படியான இனிப்பு பொருட்கள் மற்றும் சர்க்கரை சேர்த்துக்கூடிய உணவுகள் இது எல்லாமே உடலில் வந்து மெக்னீசியம் மற்றும் கால்சியத்தினுடைய அளவை குறைக்கும். இது எலும்புகளினுடைய கட்டமைப்பை மெல்ல மெல்ல பலவீனமாக்கி எலும்புகளை சுத்தமாக வீக் ஆகிடும். ஸோ எலும்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும்போது சின்னதாக நீங்கள் கீழே விழுந்துட்டா கூட எலும்பு உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ அதனால் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சுத்திகரிக்கப்பட்ட ரிஃபைனடு சுகர் இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி அதிகப்படியான இனிப்பு பொருட்களை எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். இல்லைனா உங்களுடைய எலும்புகள் பலவீனம் அடைஞ்சிடும். ரெட் மீட் இருக்குங்க இல்லையா, அந்த சிவப்பு இறைச்சி, அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா அதிகப்படியான புரதம், அனிமல் புரோட்டீன் இருக்குங்க இல்லையா, அந்த விலங்கு புரதம், இது வந்து உடலுக்கு தேவை அப்படின்னாலுமே சிவப்பு இறைச்சி அளவுக்கு அதிகமாக உண்ணும் போது அது உடலில் அமிலத்தன்மையை உருவாக்கலாம். இதை சரி செய்கிறதுக்கு உடல் எலும்புகள் வந்து தாதுக்களை எடுக்கக்கூடிய நிலை உருவாகாதால் எலும்புகளை பலப்பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ரெட் மீல்ஸ் வந்து கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கணும். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மது மற்றும் புகை அருந்துதல், அதாவது பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல், மது அருந்தல், இந்த பழக்கமெல்லாம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்தக்கூடிய பழக்கம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எலும்பு வந்து திசுக்களினுடைய வளர்ச்சியை நேரடியாக தடுத்து எலும்புகளை எளிதில் உடைய வைக்கக்கூடிய நிலைக்கு அதில் கொண்டு போயிடும். இப்போ உட்கார்ந்தே இருக்கிறது, உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை எலும்புகளை தானாகவே பலவீனமாக்கிடும். அதனால் நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய வேலைகள் இருக்கீங்க அப்படின்னாலுமே கொஞ்ச நேரம் நீங்கள் எழுந்து வாக்கிங் போகிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஸோ எலும்புகளை பாதுகாக்கக்கூடிய வழக்க நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த ஆல்கஹால் குடிக்கக்கூடிய பழக்கம், அதே போல் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம்லாம் இருந்ததுன்னா அதை கைவிட்டுருங்க. அது வந்து ஒரு பேட்லி சுச்சுவேஷன். அது வந்து உங்களுடைய எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் பலவீனப்படுத்தும். ஸோ எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்து எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.